Hi friends, welcome to Relaxrecipes. இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சில சமயம் மட்டனோட குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு சமைக்கணும், 1/4 கிலோ மட்டன் தான் இருக்குது, நிறைய பேருக்கு கிரேவி பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலையை மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இதே மிக்சியில் தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் 200 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் கீமாவாக வாங்கியிருந்தால் கூட அரைச்சி எடுத்து தான் யூஸ் பண்ணணும். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலத்தூள், பொடியாக வெட்டின வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதோட நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு கசகசால இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து கலந்து பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ தயாராகிடுச்சு. உருண்டைகள் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம கிரேவியில் வேகையில் இன்னுமே பெருசாகும். மீடியம் சைஸில் உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தடவிட்டு உருண்டைகள் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை குழம்புல டைரெக்டாக சேர்த்து வேக விடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முதல்ல செய்கிறவங்களுக்கு உடஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு 4 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்க்க போகிறோம். இப்படி சேர்க்கறதுனால மேல் பக்கம் கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், உடையவும் செய்யாது. ஃப்ளேம் நல்ல மீடியமில் இருக்கணும். தீ அதிகமாக இருந்ததுன்னா உருண்டைகள் சீக்கிரம் கருத்து போயிடும். தீயை ரொம்ப குறைவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உருண்டைகள் உடஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் பொரிச்சு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சாக்கலாம். லைட்டாக டேன் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கலாம். கோலா உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகளை பொரிச்சு எண்ணெயே எடுத்துக்கணும். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு 2 பட்டை 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல பொடியாக வெட்டின வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினாக்கில் இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் வதங்கினாக்கில் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா இல்லாட்டி நீங்கள் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாக்கள் எண்ணெயில் சேர்க்கல எப்போதுமே தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2 தக்காளி, சின்னதாக இருந்ததுனால 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். கல் உப்பு அப்படிங்கிறதுனால நான் முதல்லே சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா மசியட்டும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துப்போம். அதனால் தக்காளியோட அளவும் கம்மியாக இருக்கணும். எலுமிச்சம்பழமும் சேர்க்க வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 3 கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும்.
ஏன்னா உருண்டைகள் இதில் வந்து 10 நிமிஷம் வேகும். அப்போ நல்ல குழம்பு உங்களுக்கு கெட்டியாயிடும். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி கரைசல், நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு தான், ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறோம். ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட நம்ம கசகசா முந்திரி பருப்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை இந்த குழம்புல சேர்த்துலாம். இது நிறைய அளவு சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப தளத்தலன்னு கட்டியாயிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சிடும். இது நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோலா உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ தான் நம்ம கோலா உருண்டைகளை சேர்க்கணும். கொதி இல்லாதப்போ சேர்த்தா உருண்டைகள் உடஞ்சிடும். உருண்டைகளை சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. நடுவில் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து விட்டு லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கலாம். தண்ணி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது. 10 நிமிஷம் ஆயிட்டு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பதத்தில் நீங்கள் ரைஸுக்கு வச்சுக்க போகிறீங்கன்னா இந்த பதத்திலே நம்ம அணைச்சிடலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டு வைங்க, நல்லா கட்டி ஆகிடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் அதனால் கொதிக்க விட்டு இறக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.